சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. திருச்சி வந்தடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். கட்டுக்கடங்காத, கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டத்தை அங்கு நம்மால் பார்க்க முடிகிறது. விஜயின் தொண்டர்கள், தாவேக தொண்டர்கள் விஜயின் வாகனத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரை செய்ய வேண்டிய இடத்திற்கு விஜய் செல்ல வேண்டும். கூட்டத்தை பார்க்கும்போது திட்டமிட்டபடி விஜய் தனது பரப்புரையை தொடங்குவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காவல்துறை அனுமதி வழங்கிய நேரத்தை தாண்டி விஜய் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு காலதாமதமாக செல்கிற சூழ்நிலையும் அங்கு ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆயிரக்கணக்கான தாவேக தொண்டர்கள் விஜயின் அந்த பேருந்தை சூழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. திருச்சி விமான நிலையத்தை விஜய் தற்போது கடந்து கொண்டிருக்கிறார் என்ற நேரலையை பார்க்கிறோம். அங்கே தொண்டர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. தொடர்ந்து அந்த பேருந்தை சூழ்ந்து கொண்டு தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். திருச்சியில் திட்டமிட்டபடி பரப்புரையை தொடங்குவதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. விஜய் விமான நிலையம் வந்தடைந்த நிலையில் அவரது பரப்புரை வாகனத்தை தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தொண்டர்களை நோக்கி கையசைத்தபடியே பேருந்திலிருந்து விஜய் கையசைத்தபடியே சென்று கொண்டிருக்கிறார். விஜய்க்கு பின்தொடர்ந்து 5 வாகனங்கள் மட்டுமே வர வேண்டும் என்பது காவல்துறையின் முக்கிய நிபந்தனை. விஜயை பின்தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகளின் வாகனங்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை திருச்சி விமான நிலையத்திலிருந்து செல்லும் தாவேக தலைவர் விஜய் அங்கிருந்து டிவிஎஸ் டோல்கேட் சந்திப்பு வழியாக திருச்சி மாநகருக்குள் தன்னுடைய பிரச்சார வாகனத்துடன் நுழைவார். அதனைத் தொடர்ந்து குட் ஷெப்பர்ட் பாலம் வழியாக ரயில்வே ஜங்ஷன் மேம்பாலத்தை கடந்து செல்லும் விஜய் தலைமை தபால் நிலைய சிக்னல் வழியாக மேல்புதூர் சுரங்கப்பாதை வழியாக செல்கிறார். அதற்கு பின்னர் வேர் ஹவுஸ், பாலக்கரை மேம்பாலம், பிரசாத் ரவுண்டானா, பழைய மதுரை ரோடு வழியாக செல்லும் விஜய் அவர் பேச இருக்கும் மரக்கடை எம்ஜிஆர் சிலையை சென்றடைவார் என்பது திட்டமாக இருக்கிறது. செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் பேசலாம். முத்துப்பழம்பதி, தற்போது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? நீங்க இருக்கிற இடத்துக்கு விஜய் வந்தடைய எவ்வளவு நேரமாகும்? விக்னேஷ், நான் நிற்கக்கூடிய இடம் டிவிஎஸ் டோல்கேட் பகுதி. இந்த பகுதியில் வந்து தாவேக தலைவர் விஜயின் வருகை ஒட்டி காலை 8 மணி முதலே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிய தொடங்கினாங்க. இப்போ இந்த இடத்துல மட்டுமே பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருக்காங்க. திருச்சி விமான நிலையத்திலும் தற்போது தாவேக தலைவர் விஜய் புறப்பட்ட நிலையில இன்னும், அதாவது அந்த கூட்ட நெரிசல் இல்லாமல் இருந்தால் இன்னொரு 10-15 நிமிடத்தில் இங்கு வரலாம். ஆனால் கட்டுக்கிடங்காத கூட்டம் வழிநடைகளே காணப்படுவதால் அவர் குறித்த நேரத்துக்கு இங்கு வருவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா 10:35 மணிக்கு மரக்கடையில் ஒரு பேசுவதாக சொல்லியிருந்தாங்க. காவல்துறை 30 நிமிடங்கள் மட்டுமே அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா கூட்டம் தாவேக தொண்டர்களை பொறுத்தவரையில் காலை முதலே குவிய தொடங்கினாங்க. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டத்தோடு டிவிஎஸ் டோல்கேட்டின் முக்கிய சாலைகள் முழுவதுமே குவிந்திருக்காங்க. விமான நிலையத்திலிருந்து இந்த டோல்கேட் பகுதி 3 கிலோமீட்டர் தூரம். அந்த 3 கிலோமீட்டர் தூரமே வழிநடுகளிலுமே வந்து தாவேக தொண்டர்கள் இருபுறமும் குவிந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான தாவேக தொண்டர்கள் இருசக்கர வாகனத்துல ஊர்வலமா வர்றதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. அதனால விஜய் குறித்த நேரத்தில் இங்க வருவாரா, இந்த வழியை கடந்து செல்வாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. காவல்துறையை பொறுத்தவரையில அதுக்கு இந்த டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருந்துதான் மரக்கடை வரையில தாவேக தலைவர் விஜய் உள்ளிட்ட 5 வாகனங்கள் மட்டும் தேர்தல் பரப்புரையை செய்ய அனுமதி அளிச்சிருந்தாங்க. ஆனால் இவங்க தற்போது விமான நிலையத்திலிருந்தே ஊர்வலமா வந்துட்டு இருக்க நிலையில வழிநடுகிலும் பொதுமக்கள் மற்றும் தாவேக தொண்டர்கள் திரண்டு இருப்பதால ஒரு குறித்த நேரத்தில் அவர் செல்வதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இப்போ தாவேக பெண் நிர்வாகிகளை பொறுத்தவரையில் ஊரால் கும்பல் மரியாதை கொடுப்பதற்கும் அதே போல பல்வேறு வகையில அவருக்கு மரியாதை கொடுப்பதற்கும் திட்டமிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூர் காமிச்சிருக்காரு. இப்போ தமிழகத்தின் மத்திய பகுதி திருச்சி என்றாலும் அந்த திருச்சியின் முக்கிய நுழைவாயிலா அந்த டிவிஎஸ் கேட் பகுதி தான் இருக்கு. இந்த டிவிஎஸ் டோல்கேட்ல இருந்தா தென் மாவட்டத்தில இருந்து வரக்கூடிய பேருந்துகள், அதே போல சென்னை உள்ளிட்ட வடமாநில வர பேருந்துகள் உள்ள செல்ல வேண்டியிருக்கும். ஆனால் இந்த பேருந்து நிலையத்துக்கு, அதாவது இந்த வழித்தடம் முழுமையாக முடக்கப்பட்டிருக்கு. முழுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்க நிற்கிறாங்க. காவல்துறையை பொறுத்தவரையில அவங்க முடிந்த அளவு பாதுகாப்பு பணிகள் மற்றும் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டாங்க. தற்போது இந்த பேருந்துகள், அதாவது திருச்சி நகருக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மற்றும் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களை மாற்று வழியில பேருந்து நிலையத்துக்குள்ள அனுமதிக்கும் பணிகளை காவல்துறை ஈடுபட்டு வர்றாங்க. முழுமையாக திருச்சி நகருக்குள் நுழைகிற அந்த டோல்கேட் பகுதி செல்லும் பிரதான சாலை முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம காட்சிகளை பார்க்கலாம். பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் ஊர்ந்துதான் செல்லுது. இதுதான் விமான நிலையத்திலிருந்து விஜய் வரக்கூடிய வழி. இதுதான் திருச்சி நகரின் நுழைவாயில் சாலை என்று கூட சொல்லலாம். இந்த சாலையில கிட்டத்தட்ட விமான நிலையம் வரையிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு.
கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போக்குவரத்து நெரிசல் நீடிக்குது. இன்னும் சற்று நேரத்துல தாவேகா தலைவர் விஜய் இந்த வழியை தான் கடந்து செல்ல போறாரு. அவர் வரவேற்கும் விதமாகத்தான் சாலையில் இரு மரங்களும் சரி, சாலை ஓரங்களிலும் சரி, பொதுமக்களும் அதிக ஆர்வத்தோடு நின்று வர்றாங்க. இப்ப திருச்சி நகர்ல தனது முதல் தேர்தல் பரப்புரையை தாவேகா தலைவர் விஜய் தொடங்குவதால இந்த மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கு. அவரை காண்பதற்காகவும் அவரை வரவேற்பதற்காகவும் பொதுமக்களும் தாவேகா தொண்டர்களும் அதிக திரண்டு இருக்காங்க. அந்த சாலைகள்ல கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது நீங்களே பார்க்கலாம். இவற்றையெல்லாம் கடந்துதான் தாவேகா தலைவர் விஜய் இந்த மரக்கடைக்கு செல்ல வேண்டும். விமான நிலையத்திலிருந்து இங்க வர்றதுக்கே 3 கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. இதனை கடந்து இங்க இருந்து மரக்கடைக்கு போறதுக்கு 3 கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. இந்த 6 கிலோமீட்டர் தொலைவுமே முழுக்க ரசிகர்கள் திரண்டு இருக்காங்க, பொதுமக்கள் குவிஞ்சிருக்காங்க. அதனால குறித்த நேரத்தில் அவர் கடந்து செல்வதிலையும் ஒரு சிக்கல் ஏற்பட்டு. நிச்சயமா முத்துப்பழமுதி, காவல்துறை பல நிபந்தனைகளை விஜய்க்கு விதித்திருந்தாங்க. முக்கியமா ரசிகர்களோட பார்க்கிங் மற்ற விஷயங்கள்லாம் நீங்களே தான் ஏற்பாடு செஞ்சுக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நிபந்தனையும் விதிச்சிருந்தாங்க. விஜயும் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். காவல்துறை அதற்கு ஒத்துழைப்பு வழங்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தற்போது காவல்துறையின் ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? ஏன்னா விஜயோட வாகனத்திற்கு முன்னும் பின்னுமே சரி காவல்துறையை காணவே முடியல. காவல்துறையோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? விக்னேஷ், காவல்துறையை பொறுத்தவரையில இன்று காலை முதலே அவங்க போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில ஈடுபட்டாங்க. மணிக்கப்பட்ட டிவிஎஸ் டோல்கேட் பகுதிகளெல்லாம் ஒரு 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டாங்க. அவங்க போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினாங்க. அதே அவங்களோட சேர்ந்து தாவேகா தொண்டர்களும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு உதவி பண்ணாங்க. காவலர் குறைவா இருக்காங்க, அதனால போக்குவரத்து பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தாவேகா தொண்டர்களும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினாங்க. காவல்துறையை பொறுத்தவரையில பாதுகாப்பு பணிகள், அதாவது அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்கிறத தடுக்கிற பணிகள்ல டோல்கேட் பகுதியில் ஈடுபட்டு வர்றாங்க. நம்ம இந்த காட்சிகளோட பார்க்கலாம். இந்த டோல்கேட் இது ஐஜி அலுவலகம். அந்த அலுவலகத்துக்கு முன்னாடியும் இப்போ 2-3 போலீசார் போடப்பட்டிருக்காங்க. போலீசார் அதிக அளவில் இல்லாட்டியும் குறிப்பிடத்தகுந்த அளவு அவங்க காலை முதலே போக்குவரத்து ஒழுங்குபடுத்துற பணிகளாக ஈடுபட்டு வர்றாங்க. அதனை கடந்து இப்போ இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி இல்லைன்னு காவல்துறை சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி தாவேகா தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் விமான நிலையத்துக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்காங்க. இப்ப தாவேகா தலைவர் விஜய் விமான நிலையத்திலிருந்து வரும்போது அதற்கு முன்பாக ஆயிரக்கணக்கான இருசக்கர வாகனங்களும் பேரணியா வர இருக்காங்க. இது அனுமதி இல்லாம தான் காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுக்கல. அதே போல 5 வாகனங்களுக்கு மட்டும்தான் அவங்க அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ திருச்சி விமான நிலையத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தாவேகா தொண்டர்கள் வர்றாங்க. அப்ப அது இன்னும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். இப்ப திருச்சியை பொறுத்தவரையில தாவேகா தலைவர் விஜய் செல்லக்கூடிய சாலை என்பது ஒரு முக்கியமான பிரதான சாலை. நகரின் மைய பகுதிக்குள்ள, அதாவது திருச்சி நகருக்கு செல்லக்கூடிய ஒரே முக்கியமான சாலை. அந்த சாலையில அதிக கூட்டம் வரும்போது, அதிக தொண்டர்கள் குவியும் போது கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்திற்காகத்தான் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறாங்க. அதனையும் கடந்து பல்லாயிரக்கணக்கான தாவேகா தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி இந்த டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில குவிஞ்சிருக்காங்க. விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியை கடந்து செல்ல வருகை இருந்தாலும் இதுல இந்த டோல்கேட் பகுதியை அவர் கடந்து குறித்த நேரத்திற்கு மரக்கடை செல்வாரா என்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கே குவிஞ்சிருக்காங்க. தங்கள் தலைவர் முதல் தேர்தல் பரப்புரையை தங்கள் தலைவர் தொடங்குறாரு. அந்த தேர்தல் பரப்புரையின் காரணமாக என்ன ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாகத்தான் திருச்சியில உள்ள 9 சட்டப்பேரவை தொகுதி மட்டும் இல்லாமல் அருகே உள்ள புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தாவேகா தொண்டர்கள் குவிஞ்சிருக்காங்க. ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு குவிஞ்சிருக்காங்க. இங்க முதல் தேர்தல் பரப்புரையில விஜய் என்ன பேச போறாரு என்பதை கடந்து அவரை வரவேற்க அழைச்சிட்டு போகணும் என்ற ஆர்வ மிகுதியில் தான் அவங்க அதிகமாக அங்க இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் இந்த பகுதியை கடந்து விடுவார். வீட்டில் சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.